அனைவருக்கும் வணக்கம். பிக் பாஸ் வீட்டில் இருந்து இந்த வாரம் நம்ம சுசித்ரா வெளியேற்ற நிலையில் ஹேஷ்டாக் சுச்சி அப்படின்ற ஒன்று தான் ட்ரெண்ட் ஆக்கிட்டு வந்துட்டுருக்குறாங்க நம்ம ரசிகர்கள். பாடகி சுசித்ரா இவ்வளவு சீக்கிரமாக பிக் பாஸ் வீட்டில் இருந்து திட்டமிட்டு வெளியேற்றதாக நிறைய புகார்கள் எழுந்துட்டு வந்துட்டுருக்குற சுசித்ரா ஹவுஸ்மேட்ஸ்களை பற்றி சொன்ன ஒரு விஷயமே உண்மைதான் அப்படின்னு அவங்களோட ரசிகர்கள் இப்போது கருத்துக்களை பதிவிட்டு வந்துட்டுருக்குறாங்க. நேற்று வர சுசித்ராவை திட்டி வந்தவங்க இன்னைக்கு அவங்களுக்கு ஆதரவாக நிறையா விஷயங்களை தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் பதிவு செஞ்சுட்டு வந்துட்டுருக்குறாங்க. சமூக வலைத்தளங்களில் நல்லது செஞ்சாலும் சரி இல்லை கெட்டது செஞ்சாலும் சரி ஒவ்வொரு விதமான ட்ரோல்ஸ் பாராட்டும் வந்துட்டே தான் இருக்கும். நீங்கள் அதையெல்லாம் கண்டுக்காமல் பயப்படாமல் உங்களுக்கு தேவையான வேலைகளை மட்டும் கரெக்டாக செய்யுங்க, உங்கள் உடல்நிலையை பத்திரமா பார்த்துங்க அப்படின்னு நிறைய ரசிகர்கள் அவங்களோட கருத்துக்களை பதிவிட்டு வந்துட்டுருக்குறாங்க. சுசித்ரா வெளியேற வேண்டும் அப்படின்றதுல குறியாக இருந்த அர்ச்சனா மற்றும் நிஷா சுச்சி வெளியே போகும்போது கூட அவங்களுக்கு ஒரு பாய் கூட சொல்லாமல் அவங்க வெளியே போகிறது நின்று பார்த்துட்டே இருந்தது ரொம்பவே கஷ்டப்படுத்துச்சு அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடிமையான நம்ம நிஷாக்கா சொல்கிறத அப்படியே கேட்குற மாதிரி அர்ச்சனாக்கா நடந்துக்கிறாங்க அப்படின்றதும் நிறைய பேர் அவங்க ரசிகர்கள் இப்போ அவங்க மேலே கொஞ்சம் கடுப்பாகி திட்டிட்டு வந்துட்டுருக்குறாங்க. ரம்யா பாண்டியன் ரொம்பவே தெளிவாக இருக்கிறதுனால ரொம்ப அமைதியான போட்டியாளர் அப்படின்னு நம்ம சுசித்ரா பாராட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரம்யாவுக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது அப்படின்னும் அவங்கள ரொம்பவே பாராட்டி பேசியிருந்தாங்க. அவங்க ஒரு நேர்மையான ஒரு ரேடார் அப்படின்னு நம்ம ஆரிக்கு ஒரு பட்டமே கொடுத்துட்டு அவங்க வெளில போயிருக்காங்க. அனிதாவுக்கு கொடுத்த உண்மையான ட்ரேடார் அப்படின்றதுக்கே இன்னும் அர்த்தம் தெரில. பட் இது எப்படின்னு எனக்கு இன்னும் புரியல அப்படின்னு ரசிகர்கள் குழம்பி போயிருக்கிறாங்க. உடல்நல குறைவால் சுச்சி காணப்படுறாங்க அப்படின்றனாலே அவங்கள சீக்கிரமாக குணமடையணும், பழையபடி பாடல்கள் சினிமாவில் அவங்க பாடணும், அது அவங்களோட பாடல்களை கேட்கறதுக்கான ரசிகர்கள் நாங்கள் இன்னும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக இன்னும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த பிக் பாஸ்க்கு அப்புறம் அப்படின்னு ஒரு ரசிகர் அவங்களுக்காக ட்வீட் போட்டிருக்கிறாங்க. சுசித்ராவை எவிக்ஷன் நாம் பண்ணிவிட்டு இந்த 4 பேர் தான் அவங்களே இப்போ கடைசி வரைக்கும் அவங்கள வழி அனுப்பிச்சிட்டு போகிறாங்க. பட் மற்ற 9 பேருமே சம்யுக்தாவுக்கு சொம்பு எடுத்ததுனால நல்லாவே சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு இந்த நெட்டிசன் அவரை பற்றி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கடைசியாக அந்த 4 பேருக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சுச்சி வீட்டில் எத்தனை நாட்கள் பண்ண அலம்பல் எல்லாமே கலாய்ச்சிட்டு இன்றைக்கி ஒட்டுமொத்த அவங்க விஷயத்தை வச்சு ட்ரால்ஸு மெம்ஸ்ன்னு போட்டுட்டு இப்போ லாஸ்ட்டாக அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணுறீங்களே, இது சரியான விமர்சனமா அப்படின்னு ஒரு நெட்டிசன் கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. எந்த ஒரு டாஸ்க்லையுமே பங்கேற்றுக்க முடியாமல் ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு மாட்டிக்கிட்டோம் அப்படின்றதுக்காகவே அவங்க கடைசி வரைக்கும் இருந்தாங்க. ஸோ எதையுமே விளையாடல. பாலாக்கு மட்டுமே சின்சாங் போட்டாங்க. பாலா கூட சுச்சியை பிடிக்காம தான் உன் கூட என்னை கோத்து விட்டுட்டாங்க அப்படின்னு சண்டையே வந்தது. ஸோ இதெல்லாமே விட்டுட்டு சுச்சிக்கு நல்ல சென்ட் ஒரு கொடுத்துருக்குறாங்க, ஒரு ஆப்படிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சில பேர் கமெண்ட் போட்டிருக்கிறாங்க. அவங்க தரப்பு ரசிகர்கள் நிறைய பேர் கேள்வி கூட எழுப்பியிருக்கிறாங்க. ஏன் இதை எப்படி செஞ்சீங்க, அவங்களால தானே பிக் பாஸ் கொஞ்சம் சூடு பிடிச்சது, இப்போ அவங்களே வெளியே அனுப்பிச்சிட்டிங்களே அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பியிருப்பாங்க. ஆக்சுவலாக சொல்ல போகணுன்னா இந்த சீசனில் சுச்சி வந்த பிறகு தான் நிறைய பேருக்கான முகத்திரைகளே கிழிக்கப்பட்டுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நீங்கள் சுச்சி வெளியே போனதுக்கான ரீசன் கரெக்டாக அப்படின்றத உங்களோட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்.